வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து டேர்ம் 1 பார்த்துருப்போம். அதில் நிறைய டேட்டாஸ் இருந்திருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பு சொற்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு வந்து சிலபஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தற்குறிகள் இடுதல் எப்படி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பிரித்து எழுதுகள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஓல்டு தமிழ் ஸோ 2005 எடிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு தமிழ் புக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு பாடல். ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது இதுதான். விண்மீன்கள் வந்து ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீர்த்துளிகள், வானில் உள்ள நீர்த்துளிகள் சூரிய ஒளி ஊடுருவும் போது வானவில் தோன்றும். ஓகேவா? ரோஜா பூவில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி இருக்கிறனால தான் அது ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ மின்மினி பூச்சிகளின் பின்னால் அந்த விளக்கு எரியும். ஸோ இப்போல்லாம் வந்து மின்மினி பூச்சி பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அது இல்லை. ஏன்னா காலநிலை எல்லாம் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ பொல்யூஷன் எல்லாமே தான் ரீசன். ஸோ இந்த மின்மினி பூச்சி பின்னால் அது மின்னுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா லூசிஃபெரஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேகம் கருப்பாக தோன்ற காரணம் என்னென்னா அதில் அதிக அளவு நீர் இருக்கிறனால சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. அதுதான் ஒரு ரீசன். கடல் அலை எதனால தோன்றுது அப்படின்னா பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தோன்றுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 5th புக்கில் இருக்கிற டேட்டா தான். நமக்கு எங்கேயாச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். விண்மீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிரும், ரோஜாப்பூ சிவக்கும், மேகம் கருத்திருக்கும், பறவை பறக்கும், இலை வந்து உதிரும், பறவை வந்து பறக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து மேட்சிங்ஸ்க்கான ஆன்சர். அடுத்தது இந்த பேரால என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மோட்டார் வண்டி உருவான கதை. ஸோ இதில் நமக்கு தேவையானது 1983 மோட்டார் வண்டி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவரை தான் வந்து மோட்டார் மன்னன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த இயர் அண்ட் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரி வேணுன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள். இதில் வந்து அறிவியல் அறிஞர், இதை பிரித்து எழுத கிடைப்பது அறிவியல் கூட்டல் அறிஞர். பேருண்மை, இதை பிரித்து எழுதுனா பெருமை கூட்டல் உண்மை. 10 கூட்டல் 2, ஸோ இதை பிரித்து சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? தப்பாக போட்டுறக்கூடாது. ஆப்ஷன் இ 12 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ப்ரூஃப் வேணால் காட்டிடுறேன். இந்த லெசன்லேயே இருக்கும் பாருங்கள். அந்த சிறுவனுக்கு வயது 12. ஓகேவா? ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10 கூட்டல் 2 12. வேகமாக, இதோட பொருள் என்ன அப்படின்னா விரைவாக. மரப்பலகை, இதை பிரித்து எழுத கிடைக்கிறது மரம் கூட்டல் பலகை. அடுத்தது நீராவி. ஸோ இதை பிரித்து எழுதுனா நீர் கூட்டல் ஆவின்னு கிடைக்கும். நீர் கூட்டல் ஆவி. புவி ஈர்ப்பு அப்படிங்கிறத பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா புவி கூட்டல் ஈர்ப்பு. ஓகேவா? அடுத்தது சமையல் கூட்டல் அறை. ஸோ இதை சேர்த்து எழுதுனா தெரியும் இல்லையா? சமையல் அறை. ஸோ சமையல் இல் கூட்டல் ஆ அப்படிங்கிறது லா ஆயிரும். இதயம் கூட்டல் துடிப்பு இதய துடிப்பு. ஓகேவா? அடுத்தது ஐசக் நியூட்டன் எதை கண்டுபிடிச்சிருப்பாரு? புவியீர்ப்பு விசை. இரேனே லென்னக், இவர் தான் வந்து ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிச்சவர். ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி எந்திரம். ஓகே, அடுத்தது ஸோ மூவிட பெயர்கள். ஸோ நமக்கு தெரியும் மூவிட பெயர்கள் என்ன அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கேட்போரை குறிக்கும் இடம் முன்னிலை, பேசுவோரை குறித்தால் அது தன்மை. ஸோ நம்ம பேசுகிறோம், நம்மளை குறிக்கிறது தன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறித்தா அது முன்னிலை. ஸோ இன்னொருத்தரை பற்றி நம்ம பேசும்போது அவங்க வந்து பக்கத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ அதை குறிக்கிறது படர்க்கை. ஓகேவா? ஸோ தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது தான் அது. தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பதை குறிப்பது முன்னிலை, இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது தான் படர்க்கை. ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான்.
ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லி மூவிட பெயர்களாக அமைகிறது. ஸோ தன்மை அப்படிங்கிறது நான், நாம், யான், என்னை பற்றி நான் சொன்னால் அது என்ன, இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒருமையிலாகட்டும் இல்லை பன்மையிலாகட்டும் சொன்னால் அதான் வந்து தன்மை. இதே முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது, நீ, நீர், நீவீர், நீங்கள். ஓகேவா? படர்க்கை அப்படின்னா தூரத்தில் இருக்கிறவங்க, அவன், அவள், அவை, அது, அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் படர்க்கை. ஸோ தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் பலரை குறிக்கிறது. அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்படி சொன்னால் அது வந்து பிழையான ஒரு வார்த்தையாக கருதப்படும். அடுத்தது இது பாருங்க, டேஷ் எங்கு சென்றீர்கள், நீங்கள் எங்கு சென்றீர்கள், செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன, இந்த வேலையை நான் செய்தேன், நான் செய்தேன். ஓகேவா? தன்மையில் வரணும். தன்மை பெயர் நாங்கள், முன்னிலை பெயர் நீங்கள், படர்க்கை பெயர் அவை, அவர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மின்மினி. ஸோ மின்மினி வந்து என்ன வரும்? லூசிஃபரஸ் என்சைம். அதுதான் அது வந்து அந்த மின்னுறதுக்கு காரணம். இறகின் தொகுப்பு தான் வந்து சிறகுன்னு சொல்லுவோம். வானவில். ஸோ வானவில் வந்து நீர்த்துளி எதிரொலிப்பினால் ஏற்படுது. காற்று பைகள், பறவையின் இறகு எல்லாமே காற்று பையால் ஆனது தான், அப்போ தான் அதால் பறக்க முடியும். விண்மீன் வந்து ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது தான் வந்து விண்மீன்கள். ஸோ அதனால தான் அது ஒளிரும். ஸோ உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன. தொழிற்சாலை மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமில மழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அமிலமழை எங்கே அதிகமாக பெய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொழிற்சாலை மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களில் தான் அமிலமழை பெய்யும். அமிலமழையின் பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கால்சியம் நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. மீன்களும் சின்னஞ்சிறு உயிர்களும் உயிரிழக்க காரணம் என்ன அப்படின்னா அமிலமழை அடிக்கடி பெய்கிறது தான். பொருள் தருக. அதிகரித்தல் அப்படின்னா கூடுறது, இன்க்ரீஸ் ஆகுறது இல்லையா? பிரதேசம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதி. பாதிப்பு அப்படிங்கிறது அதனால் ஏற்படுற பாதிப்பு. ஓகேவா? ஸோ பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல் எழுதுக. தபால், நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். நான் அஞ்சல் நிலையத்திற்கு சென்றேன், இல்லை அஞ்சல் நிலையத்திற்கு சென்றேன். ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். ரேடியோனா வானொலி. ஓகேவா? பஞ்சாயத்து கூட்டம் நாளை கூடுகிறது. கிராம சபை கூட்டம் நாளை கூடுகிறது. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் பற்றி பேசுகிற, கிராம சபை அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன, அண்ட் தமிழ்நாட்டில் எந்தெந்த டேஸில் எத்தனை நாள் அண்ட் எந்தெந்த நாட்கள் கிராம சபை நடக்குது இப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. ஹோட்டல் அப்படின்னா நம்ம உணவு விடுதின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? உணவு விடுதியில் உணவு தயாராக உள்ளது. அலமாரியில் துணிகள் உள்ளன. ஸோ இது வந்து பேழை அப்படின்னு சொல்லலாம். நிலை பேழை இல்லை பேழை. ஓகேவா? பேழையில் துணிகள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். அலமாரி. ஸோ இது பாருங்கள், ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள். தேநீர் அப்படின்னா தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர். தேநீர் அப்படின்னா இந்த நீர் வந்தால் தேனும் நீரும் கலந்த நீர். பறவை தெரியும் நமக்கு, கடல். பறவை அப்படின்னா பறப்பது. கோரல் அப்படிங்கிறது வந்து ஸோ கோரல் அப்படின்னா நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறது தான், இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறது, அதை வந்து கோரல்னு சொல்லுவோம். கோரல் அப்படிங்கிறது பழுது அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேவா? கோரல் அப்படின்னா பழுது, நோட் பண்ணிக்கோங்க. வண்ணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க, இந்த வண்ணம் வந்து இசை பாட்டு அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இல்லைன்னா நிறம் அப்படிங்கிறத குறிக்கலாம். அண்ட் வண்ணம் அப்படின்னா என்னென்னா
அழகு அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அழகு அப்படிங்கிறது வண்ணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வன்மை அப்படின்னா நமக்கு தெரியும், வலிமை அப்படின்னு சொல்லுவோம். எதிரொலி அப்படின்னா ஒலி எதிரொலிக்கிறது. ஓகேவா? ஒலி எதிரொலிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எதிரொலிப்பு அப்படின்னா ஒளி எதிரொலிக்கிறது, எதிரொலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் தருதல். பலகை, மரப்பலகை, பல கைகள் அப்படிங்கிறது அந்தமான். ஸோ அந்தமான் அப்படின்னு பிரித்து அங்கே இருக்கிற ஒரு மான் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை அந்தமான் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியோட நேம். தாமரை அப்படிங்கிறது தாமரை மலர். ஸோ மறை அப்படிங்கிறது மான் அப்படிங்கிறத குறிக்கும். பழம்பால், ஸோ பழமும் பாலும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பழம்பால், பழமையான பால் அப்படிங்கிறது சொல்லலாம். மருந்து கடை, ஸோ மருந்து இருக்கிற கடை இல்லையா? ஸோ அதை சொல்லலாம். இன்னொரு பொருள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், மருந்து கடைக்கு. ஓகேவா? ஸோ திருக்குறள் பண்புடைமை. அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. ஸோ அன்புடையராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டு பண்புடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். ஸோ பண்புடையவராக வாழ்வதற்கான 2 வழிகளை கொடுத்துருக்காங்க. ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அப்படிங்கிறது பொருள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியாரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். ஸோ நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி அப்படின்னா நன்மை. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றே மண்புக்கு ஆய்வது மண். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களால் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ புக்கு அப்படின்னா புகுந்து, மாய்வது அப்படிங்கிறதோட பொருள் அழிவது. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஸோ அறத்தை போல கூர்மையான அறிவு இருந்தாலும் மக்களுக்கான பண்பு இல்லைன்னா அவங்க மரத்துக்கு ஒப்பானவங்க தான் அப்படிங்கிறது தான். அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, போல்வர்னா போன்றவர். பண்பிலான் பெற்ற பெருசெல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. ஸோ பண்பு இல்லாதவன்ட்ட எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு நீட்டாக இல்லாத பாத்திரத்தில் பாலை வச்சா என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும் இல்லையா? அதை போன்றது. ஸோ பெருஞ்செல்வம்னா மிகுந்த செல்வம், நண்பால் அப்படிங்கிறது நல்ல பால். 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் திருக்குறள். ஸோ அறம், பொருள், இன்பம் அப்படின்னு முப்பிரிவு இருக்குது. 133 அதிகாரத்துக்கு, ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம், 1330 குறட்பாக்கள் இருக்குது. உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இதில் இருக்கிறனால இதை உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறோம். இதை எழுதினது திருவள்ளுவர். ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதினதில் சிறந்த உரை யாரோட உரை அப்படிங்கிறத சொல்லுங்கள். 1. அடுத்தது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, அது யார் சொன்னது? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிறது யார் சொன்னது? ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஆன்ற அப்படின்னா உயர்ந்த அப்படிங்கிறது பொருள். பெரும் செல்வம் அப்படிங்கிறத பெருமை கூட்டல் செல்வம்னு பிரிக்கலாம். பண்புடைமை, பண்பு கூட்டல் உடைமை. அது கூட்டல் இன்றேல், அது வின்றேல். ஓகேவா? அது வின்றேல். பட் உங்களுக்கு குறளில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்றேல் தான் கொடுத்துருப்பாங்க சேர்த்தே. ஓகே. பாடலில் நேர்மை எனும் பொருள் தருவது நயன். இவ்விரண்டும், ஈ கூட்டல் இரண்டும். மக்கட்பண்பு, மக்கள் கூட்டல் பண்பு. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எதுனா மட்டைப்பந்து. மஞ்சு விரட்டு இதை குறிக்கும் விளையாட்டு எதுனா ஏறு தழுவுதல். மற்போர், ஸோ இதை பிரித்தா மல் கூட்டல் போருன்னு கிடைக்கும். ஏன்னா மற்போரில் சிறந்தவங்களை மல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மல் கூட்டல் போர் தான் வரும். தன் கூட்டல் காப்பு அப்படிங்கிறது தற்காப்பு சேர்த்து எழுதுனா. ஓகேவா? ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ள கலை எது அப்படின்னா வில் வித்தை, ஆர்ச்சரி இருக்கு இல்லையா? அதுதான். சிலம்பு கூட்டல் ஆட்டம் சிலம்பாட்டம். வீரம் கூட்டல் கலை வீரக்கலை. தனக்கென்று தனக்கு கூட்டல் என்று. கொடைத்திறம் கொடை கூட்டல் திறம். காளை, ஸோ காளை திமில் இருக்கும். சிலம்பம் கம்பு. சிறுவாரை கம்பு மூங்கில். தாழாண்மை முயற்சி. வேளாண்மை அப்படின்னா உழவு. வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்று
கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்ற பெற்றுள்ளது. கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடாரம் கொண்டான். ஸோ இணைப்பு சொற்கள். ஸோ இதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இளந்தமிழா, நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே மறந்து விட்டாயா, உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? இளந்தமிழ் சொல்றாப்புல, மறக்கவில்லை செழியா, நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன், அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்கே அதனால் அப்படிங்கிறது. அடுத்தது அப்படியானால் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா, நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றுமில்லை. அது சரி இளந்தமிழ், மறுநாளே வந்து விடுவாயா அல்லது வருவதற்கு நாளாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் திரும்பி வருவதற்கு 2 நாளாகும், ஆகையால் தேவையான உடைகளை கொண்டு செல்கிறேன். ஏனெனில் இந்த வார இறுதியில் நமக்கு மட்டைப்பந்து போட்டி இருக்கிறது, அதனால் தான் கேட்கிறேன், நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், ஆகவே மறந்து விடாதே நண்பா. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து 2-3 சென்டென்ஸ் வரும்போது அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து இணைப்பு சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இணைப்பு சொற்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே, இது எல்லாமே இணைப்பு சொற்கள் தான். ஸோ தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர். தொடர்களில் பயன்படும் சில இணைப்பு சொற்கள் அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்த போதும், அப்படிங்கிறதும் ஒரு இணைப்பு சொல் தான். எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில். ஸோ இப்படி எல்லாமே இணைப்பு சொற்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஆன்சர் போட்டுடலாம். அதனால் என்பது இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன, டேஷ் மழை பெய்யவில்லை, ஆயினும் மழை பெய்யவில்லை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நானும் கண்ணனும் விளையாட சென்றோம். வள்ளி எழுதி முடித்து விட்டால், ஆனால் எழுதவில்லை. பெருமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும். ஓகேவா? ஸோ இணைப்பு சொற்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த புக் நான் PDF கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பேராகிராஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நிறுத்தற் குறியீடுகள் பாருங்கள், இது கொடுத்துருக்காங்க. கார்புள்ளி அப்படிங்கிறது ஒரு தொடரில் பல பொருட்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது. மா, பலா, வாழை, ஸோ இவற்றை முக்கணி என்பர். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில கமா கொடுக்கணும். அரைப்புள்ளி ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளி. ஸோ இது தெரியும், ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஃபைனலாக நம்ம இந்த முற்றுப்புள்ளி வைப்போம். வினாக்குறி தெரியும், கொஸ்டின் மார்க் இல்லையா, கொஸ்டின் மாதிரி வந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போடணும். உணர்ச்சி குறி, ஸோ இதுவுமே ஈஸி தான். ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஒற்றை மேற்கொள்ளில், இது வந்து ஒரு தொடரில் நூல் பெயர், கட்டுரை பெயர், பழமொழி இதெல்லாம் வந்தால் குறிக்கப்படுவது. பிரபஞ்சனின் படைப்புகளில் வானம் வசப்படும் எனும் நூல் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நூல் பெயரை வந்து சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். இரட்டை மேற்கோள் அப்படிங்கிறது ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். கண்வனப்பு, கண்ணோட்டம் என்று சிறு பஞ்சம் மூலம் கூறுகிறது. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் தான், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அதை வந்து நம்ம போட்டுற முடியும். ஓகே, அடுத்தது பாருங்கள். பொருள் எங்கணும் அப்படின்னா எங்கும், ஏற்தொழில் உழவு தொழில், விழலாகும் வீணாகும், கழித்து மகிழ்ந்து இசைந்து ஏற்றுக்கொண்டு, வையகம் அப்படின்னா உலகம். ஓகேவா? ஸோ நூல் குறிப்பு. உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தாள பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். ஸோ இவர் வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவோம். இவரோட பாடல்கள் தான் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஃபஸ்ட்டாக பாடப்பட்டிருக்கும். தமிழன் என்றோர் இனம் உண்டு,
அது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்னடா. இது எல்லாமே வந்து நாமக்கல் கவிஞர் அவர்களோட பாடல்கள் தான். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். வையகம் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா உலகம். நலன் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். நிறைந்தறம், நிறைந்து கூட்டல் அறம். இன்பம், இதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து துன்பம். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். பொருள் கேட்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்குறாங்களா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வேர்டை பார்த்ததும் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுதான் நம்மளில் பலர் பண்ணுற மிஸ்டேக். அனுமதி, இது குறிக்கும் பொருள் இசைவு. விளம்பர தாள்கள், ஸோ விளம்பரம் கூட்டல் தாள்கள். ஆலோசித்தல், இதோட பொருள் சிந்தித்தல். தோட்டம் கூட்டல் கலை, தோட்டக்கலை. பழங்காலம், இதுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க புதிய காலம். ஓகேவா? வழிபாடு கூட்டல் கூட்டம், வழிபாட்டு கூட்டம், பாட்டு கூட்டம் அப்படிங்கிறது வரும். ஓகே. வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். அழைப்பிதழ், அழைப்பு கூட்டல் இதழ். விதை திருவிழா, விதை கூட்டல் திருவிழா. ஸோ அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடடே செல்வியா, வா 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 எப்படி இருக்கிறாய். ஸோ கலகலவென நகைத்தவாறே தடதடவென ஓடி வருகிறான். படபடவென மூச்சு இறைக்க ஓடி வருகிறாய். தீ தீ அன்று தீ தீ தீ, போ போ போ, திரும்ப திரும்ப, வா வா, பளபள, கலக்கல, படபட, தடதட. ஸோ கலக்கல அப்படின்னு சொன்னால் பிரித்து எழுதும்போது கலை அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் இரட்டை கிளவி. தனியாக பிரித்தா பொருள் தராதது இரட்டை கிளவி. இரட்டை அப்படிங்கிறது 2, கிளவி அப்படிங்கிறது சொல். ஸோ இரட்டை கிளவி ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, வியப்பு குறிப்பு, சின குறிப்பு போன்ற பல வகை குறிப்புகளை உணர்த்தும். ஸோ இதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் புக் பேக்கில். அதே மாதிரி சொற்கள் 2ஆகவும் 3ஆகவும் ஏன் 4ஆகவும் கூட அடுக்கி வரலாம். ஆனால் அவற்றை தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும். ஸோ அந்த மாதிரி வரதை அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் 4 வரும். ஓகேவா? வா வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ தீ, போ போ போ, திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மொழியாய் வருகையை குறிக்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியாய். அடுக்கு தொடர் அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம், ஓகம், உவகை, அவலம், இசை நிறை முதலிய பொருட்களை குறித்து வரும். எப்போதும் இரட்டை சொல்லாகவே வருவது இரட்டை கிளவி. ஒரு சொல்லே 2 முறைக்கு மேல் அடுக்கி வருவது அடுக்கு தொடர். ஓகே. ஸோ இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் வேறுபாடு பாருங்கள். இரட்டை கிளவி இரட்டை சொல்லா வரும். அடுக்கு தொடர் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் பிரித்தாலும் பொருள் தரும். 2 முறைக்கு மேல் அடுக்கி வராது இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் வந்து 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். அடிபட்ட கால் விண் விண் என வலித்தது. ஸோ வடிவேல் காமெடியில் கூட வரும்ல, விண்ணு 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 விண்ணுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான். காலை பொழுது புல புலவென புலர்ந்தது. குயில் குக்கு என கூவியது. மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். எப்படி? வாழ்க வாழ்கவென வாழ்த்தினர். கலக்கல அப்படின்னா ஒலி குறிப்பு. நர நர அப்படின்னா சின குறிப்பு. கோவத்தில் நர நொரன்னு பல்ல கடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். தட தட அப்படின்னா விரைவு குறிப்பு. ரயில் வண்டி தட தட அப்படின்னு ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உரை பகுதியை படித்து வினா எழுதுதல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ 5th வந்து செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நாளைக்கு 3rd டேர்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு தமிழ் இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.